படத்துல முதல் வாட்டி நடிச்சது பூப்படம் சசி அண்ணாவோட படத்துல தான். அதோட ப்ரொடியூசர் தான் இங்க தனஞ்சயன் சார் ஆக்சுவலி. ஸோ எனக்கு முதல் முறை ஒரு ஆஃபர், அதுவும் நல்ல ப்ராப்பரா அந்த ப்ரொடக்ஷன். ரஞ்சித் அவங்களோட ஒரு விஷன்லாம் ரொம்ப ராவா இருக்கும். எதுவுமே கம்ஃபர்ட் அதெல்லாம் பத்தி பேச்சே கிடையாது. every single person on set gave a 100%. ஏன்னா அவ்வளவு ரெஸ்பெக்ட் அண்ட் நம்பிக்கை. ஆக்டரா நடிக்கிறது ஒரு அவசரம், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ஒரு பெரிய பிளஸிங். செட்ல போய் அதுக்காக நம்ம பேமெண்ட் வாங்குவோம். என்ஜாய் பண்றதுக்கு ஒரு கேரக்டரா வாழ்றதுக்கு நமக்கு பேமெண்ட் கிடைக்கிறது, அதுக்கு வேற வாழ்த்துக்கள் கிடைக்கிறது, இதெல்லாம் ஆல்ரெடி இட்ஸ் அ பிளஸிங். ஆனா அதுக்கு மீத நம்ம வாழ்க்கையில என்ன வேணும்னா ஆடியன்ஸ் கூட அந்த கனெக்ஷன் இருக்கணும். நீங்க எல்லாம் இந்த படம் பார்த்து கங்கமால பார்த்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பிளஸிங் விட வேற எதுவுமே அது ரீச்சே ஆகாது. சோ பிளீஸ் கண்டிப்பா உங்க எல்லா எஃபர்ட்டுக்கும் இத்தனை வருஷமா நம்ம ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் வந்து எஸ்பெஷலி விக்ரம் சார் எல்லாம் நீங்க எவ்வளவு உங்களோட அன்புனாலதான் we are able to grow. So thank you so much for coming today. இவ்வளவு ஷார்ட் நோட்டீஸ்ல எல்லாமே வந்துட்டீங்க. So thank you so much. படம் பாருங்க, கண்டிப்பா நம்ம 100% கொடுத்து நடிச்சிருக்கோம், படம் பண்ணிருக்கோம். உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன், அது ஒரு 100% கேரண்டி ஃப்ரம் அஸ். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. மிக்க குறுகிய நேரத்துல எல்லாருமே வந்து அசம்பிள் ஆயிருந்ததுக்கு எனக்கு திடீர்னு எனக்கு வந்து உங்க கூட எல்லாம் பேசணும்னு தோணுச்சு. ப்ரெஸ் மீட் எதுவும் கொடுக்கல, ஸோ நம்ம வந்து இங்க ஆரம்பிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனாலதான் அவங்க கிட்ட கேட்டேன், சார் கிட்ட கேட்டோன்னு அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க. தேங்க்யூ வினோஜ். தேங்க்யூ தனஞ்சயன் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் as always. And thank you again ஐஸ்வர்யா, அது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அதை அனுப்புங்க. அப்புறம் டீசர் ட்ரெய்லர் பாட்டெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ. ஓகே, ஸோ நாங்க வந்து பார்வதி கொஞ்சம் போய் சொன்னாங்க, 100% கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து 300% கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இட் இஸ் நாட் இந்த படம் நீங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்குற போது உங்களுக்கு தெரியும். இதுல வந்து நாங்க மட்டும் இல்ல, ஃப்ரேம்ல தெரியறவங்க மட்டும் இல்ல, அவங்களுக்கு பின்னாடி அத்தனை பேரு, ப்ரொடியூசர் ஞானவேல் சார்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி லைட் பாய் வரைக்கும் அங்க இருக்கிற ஆர்ட் டைரக்ஷன்ல இருந்து எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்காக பயங்கரமா போராடணும். இப்ப வரைக்கும் யுவராஜ் வந்து இந்த பிஆர் ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து அவர் செய்யற வரைக்கும் என்னோட டீம் எல்லாருமே வந்து என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே உயிரை கொடுத்துட்டு இந்த படத்துக்காக பண்றோம்னா, எல்லா படத்துக்கும் நம்மளோட படம் நினைச்சு நாங்க பண்ணுவோம். ஆனா இந்த படத்துல என்ன ஒரு மந்திரம் ஒண்ணு இருந்துச்சு. எல்லாருமே நான் ஏன் லொகேஷன் அப்படி சொல்றேன் எல்லாரும்னா, இது வந்து ஒரு படம் வச்சா ஒரு வேனிட்டி, ஒரு கேரவான் இருக்கும், இல்ல ஒரு கொடை இருக்கும், இல்ல சேர்ஸ் இருக்கும். அந்த ஷாட்டுக்கு போயிட்டு ஒரு சீன் இருந்தா கூட அந்த ஒரு சீன்ல வந்து இப்ப நாங்க 3 பேர் 4 பேர் நடிக்கிறோம்னா, உங்க ஷாட் எடுத்த பிறகு பார்வதியோட ஷாட் எடுப்பாங்க. ஸோ நாங்க 3 பேர் போய் அங்க வந்து அர்த்தம் அடிக்கலாம், இல்ல சும்மா போனை பார்க்கலாம், ஏதாவது பண்ணலாம். இல்ல மாளவிகா ஷாட்னா மாளவிகா பார்வதினா நாங்க 2 பேர் உட்காந்து பேசலாம், எங்கேயாவது போய் பேசிட்டு வரலாம். பட் இந்த படத்துல எப்படின்னா எல்லா காட்சியுமே ஒரே ஷாட் தான், ஒரு ஷாட்லயே எடுப்பாங்க. ட்ரினிட்டின்னு ஒரு புது விதமான ஒரு கேமரா செட்டப், அது வந்து ஸ்டெடி கேம் மாதிரி இருக்கும். ஆனா நம்ம எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம். ஸோ நாங்க மெயின் ஆர்டிஸ்ட் இல்லாம ஒரு 200 பேர் எப்பவுமே காட்சியில இருப்பாங்க. அந்த 200 பேருமே எப்பவுமே உரிமையா இருக்கணும், எல்லாருமே நல்லா நடிக்கணும், எல்லாருமே அந்த செட்டுல இருந்து அந்த மழை வரனா மழை சீன்ல இருந்து எல்லாருமே கரெக்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்பவுமே நாங்க வந்து போய் உட்காரவே முடியாது. எந்த ஒரு ஷாட்டும் வந்து இந்த ஷாட் முடிஞ்சிச்சுன்னு போக முடியாது. போன ஃபர்ஸ்ட் காலையில ஆரம்பிச்சு ஒரு 3:30 மணி 4 மணில ஆரம்பிச்சு நைட்டு போய் மேக்கப்ல எடுக்கிறதுக்குள்ள மேக்கப் போடுறதே ஒரு 5 மணி நேரம். எங்க எல்லாருக்குமே டாட்டூ போடணும், மண்ணு போடணும், கலர் போடணும், எல்லாம் அப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் எங்ககிட்ட ஒரு விஞ்ஞானி இருக்காங்க, பார்வதி இருந்தாங்க. அவங்க வந்து இல்லைங்க, இந்த சீக்காய் போடுற மாதிரி கிளியோபாட்ரா குடிக்கிற மாதிரி நீங்க வந்து மைதா மாவு எடுத்து எண்ணெய் போட்டு நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சா அது அப்படியே சோப் மாதிரி ஆயிட்டு போயிடும். அவங்க சோப்பு கூட போனேன், என்ன சொல்லுதுன்னு ட்ரை பண்ணா உடனே போயிடுச்சு. ஆனாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். பட் தேங்க்யூ பார்வதி ஃபார் சேவிங் அ லாட் ஆஃப் டைம். அவங்களால எங்க எல்லாருக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கம் கிடைச்சிது. பட் இந்த ஃபுல் டீம் வந்து இந்த விஷயங்கள்லாம் இல்லாம ஒரு படமா பார்க்கும் போது நாங்க இறங்கி ஃபைட் மாஸ்டரா இருக்கட்டும், இல்லைன்னா டான்ஸ் மாஸ்டரா இருக்கட்டும், அவங்க கேமரா டிஓபியா இருக்கட்டும், எல்லாருமே நாங்க என்னவோ ஒண்ணு கிரியேட் பண்றோம். ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டோம். ரஞ்சித்துக்கு வந்து இந்த ஒரு பயங்கரமான ஒரு மந்திர உலகம் மாதிரி எங்களை கிரியேட் பண்ணி அங்க போன பிறகு எல்லாத்தையுமே மறந்துட்டோம். எனக்கு இந்த கோமனம்னா அவ்வளவுதான், செருப்பு இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ
நார்மலா இப்போ இந்த மாதிரி ஆடை போட்டிருக்குன்னா நமக்கு ஏதாவது பேடு கீடு போட்டு நம்ம விழலாம் எந்திரிக்கலாம், முதுக்கு ஒரு பேட் இருக்கும், அங்க எதுவுமே கிடையாது. ஸோ அங்க எல்லாமே பாறை தான். நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ கோவை மாதிரி நல்லா செழிப்பா அப்படிலாம் கிடையாது. அங்க வந்து பொள்ளாச்சிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ இதா இருக்கும். நம்ம ஊர் எங்க போனாலும் பச்சை பச்சை, அது வந்து கொஞ்சம் காஞ்ச நிலமாவே இருக்கும். ஆனா மண் இருக்காது, கல்லு தான் இருக்கும். அது தோண்டிதான் தங்கம் எடுக்கணும். அந்த கல்லு கரடு மட்டுமா இருக்கும். அதுல வந்து முள்ளு, பாம்பு, தேலி எல்லாமே இருக்கும். யாருக்குமே நல்ல வேலை பாம்பு கிடையாது, அதெல்லாம் நடக்கல. பட் எந்த அளவுக்குன்னா திடீர்னு சொல்லுவாங்க போய் ஒரு பாம்பு கொண்டு வா, ஒரு 2 தேல் கொண்டு வா, கல் எடுப்பாங்க, இல்ல அடுத்த கல் எடுத்தா ஒரு பாம்பு கிடைக்கும், 3 தேல் கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடம். அதுல வந்து போராடி ஒரு படம் பண்ணி, அந்த படம் எப்படின்னா ஒரு உங்களுக்கு முதல் விஷுவல் பார்த்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். KGF சம்பந்தப்பட்ட விஷயம்னா எல்லாருமே யஷ் மாதிரி எனக்கு ஒரு சுருட்டு கொடுத்து ஒரு கன் எல்லாம் கையில கொடுத்து ஒரு போஸ்டர் போட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பண்ணி விட்டாங்க. ஹலோ, ராங் நம்பர். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அடுத்த போஸ்ட் நான் வந்து ஒரு போஸ்டர் போட்டோம். அந்த போஸ்ட்ல பார்த்தா நான் இப்படி இருக்கிறேன், ஐயோ இப்படி இருக்காரு, அப்பனா பயங்கரமான பிரச்சனை போல இருக்கு, அவங்க பயங்கரமா ப்ராப்ளம்ஸ் ஆப்ரேஷன் பத்தி, அவங்களை வந்து அடிமைத்தனம் இதாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு விஷுவல்ஸ் பண்ணாங்க. திருப்பி அடுத்த டீசர் வரும், என்னடா இதுல பாம்பை பிடிச்சி என்ன பண்றான், திடீர்னு பார்த்தா சண்டை போடுறான், அப்படிலாம் உங்களுக்கு வந்து வேற ஒரு எண்ணம் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. சார் அதான் ரஞ்சித் கிட்ட சொன்னேன், எங்களுக்கே வந்து இப்ப படம் பார்க்கும் போது எப்படி இருக்குமோ, ஏன்னா பார்வதி நல்லா வந்து மானிட்டர் பார்க்கவே மாட்டோம். ஸோ அங்க போய் பார்க்கும் போது எங்களுக்கே டப்பிங்ல ஒரு சில இடத்துல ரீட் அப் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அப்பதான் இப்படி இருக்கா, நல்லா இருக்குது அது. ஸோ எனக்கு என்னவோ உங்களுக்கு எல்லாருமே படம் பார்க்கும் போது நீங்க நிறைய இப்ப இந்த ட்ரெய்லர், டீசர், பாட்டு பார்க்கும் போது ஓகே இப்படிதான் இருக்கும் படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கண்டிப்பா அதை மீறி பயங்கரமா உங்களோட எல்லாருடைய ஒரு எண்ணங்களையும் நோக்கங்களையும் அதை வந்து பூர்த்தி செய்ய நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு ட்ரிப்ல போயிட்டு அவர் ரஞ்சித் பண்ணியிருக்காரு. ரஞ்சித் ஒரு மிக சிறந்த ஒரு கலைஞர். நான் பாட்டுக்கு எனக்கு என்ன வருது அப்படிதான் பேசிட்டு போறேன் அந்த ஃப்ளோல. அவர் கிட்டத்தட்ட கதைக்கும் அப்படிதான் பண்ணாரு. ஆக்சுவலா எழுதுற போது என்கிட்ட நான் சொன்னேன், எப்படியும் சரியில்லை சார், கதை நான் எங்கேயோ எழுதிட்டு போகுது. இப்போ வந்து புத்தகத்தை படிச்சு இது வந்து ஒரு உண்மை சம்பவங்கள்லாம் வச்சு சேகரிச்ச ஒரு விஷயங்கள்லாம் வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காரு. ஆனா அப்போ அங்க போய் KGFல உட்கார்ந்து பண்ற போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்க வரையும் நிறைய மித்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த இடத்துல எது இருக்கும், பேய் இருக்குமோ, இங்க பாம்பு இருக்கு, இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கும், தண்ணி திடீர்னு அடிச்சுட்டு வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எல்லாமே அங்க பேசுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பூஜை செஞ்சுதான் இது எடுக்கணும், மயில் வந்துச்சுன்னா, மயில் அங்க இருந்துச்சுன்னா தங்கம் இருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சேகரிச்சதுல வந்து சரி இதையும் நம்ம கதையில எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக, இது வந்து ஒரு ஃபேண்டசி படம் கிடையாது, ஒரு ரியல் படம் கிடையாது, இது வந்து ஒரு மேஜிக்கல் ரியாலிட்டின்னு அவர் சொல்றாரு. மேஜிக் ஒரு ரியாலிட்டிலே சின்ன விஷயங்கள் நடக்கும். அதுல வந்து அந்த கதையில எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனா எனக்கு குறிப்பா இதுல திருப்பி நான் மென்ஷன் பண்றேன், இந்த படத்துல பெர்ஃபார்மன்சஸ் அவர் வந்து எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ற ஆளுங்களா கொண்டு வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. சாங் இல்லாம எங்க கூட இருக்க 200 பேரும் யாரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், சில பேருக்கு வசனமே இருந்திருக்காது. ஆனா விழுந்து நடிச்சிட்டு இருந்தாங்க, விழுந்து அடிப்படுவாங்க, நிஜமா விழுந்தும் அடிப்படுவாங்க, உயிரை கொடுத்து நடிச்சாங்க எல்லாருமே. சோ அந்த ஹோல் படம் பாக்குற போது எனக்கு வந்து அது பெரிய பிளஸ், எனக்கு அதுதான் பெரிய பிளஸா இருக்கு போதுன்னு தோணுது. நாங்க நடிக்கிற போது பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இதுல நடிக்கிறாங்கன்ட்டு அது சொல்ற போது நான் டெஃபினட்டா என்னோட கோஸ்டர்ஸ் பத்தி பேசணும். பார்வதி வந்து எனக்கு ரொம்ப நாளா அவங்களோட படம் எல்லாம் பார்த்திருக்கேன், எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும். அவங்க அவ்வளோ ரசிச்சு ஒவ்வொரு படமும் அவ்வளோ ஆழ்ந்து உள்ள பூந்து ஒரு கதாபாத்திரமா மாறி அதெல்லாம் பண்றது, அப்புறம் அவங்க அந்த நடிக்கிற ஸ்டைலு எல்லாமே எனக்கு எனக்கும் அதே மாதிரி தானே இது. எனக்கு எப்பவுமே அவங்களோட ஒரு படம் என்னைக்காவது பண்ணா நல்ல ஒரு படமா அமையணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சில படங்கள் வந்துட்டு போச்சு, அது அமையல. பட் நம்ம பேசல. பட் என்னன்னா கரெக்டா இந்த படத்துலதான் வந்து நமக்கு அமைஞ்சுன்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்ப ஒரு அது இதை விட சிறந்த படம் நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து 2 பேருமே தங்கலான கங்கமான்னு பாக்குற போது அவங்களுக்கு 5 பசங்க இருக்காங்க. மூத்த பையன் வந்து ஒரு 22-23 வயசு இருப்பான், சின்ன பையன் வந்து ஒரு 3 வயசு 4 வயசு இருப்பான். சோ அந்த 5 பசங்க வச்சுக்கிட்டு ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க, அப்புறம் அத்தனை குழந்தைங்க தானே இருந்திருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆனா 5 பசங்க இருக்கிற போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு பாசம் இருக்கும், ஒரு வெறித்தனமான காதல் இருக்கும், சண்டை போடுவாங்க, அடிச்சுக்குவாங்க, எல்லாமே சமமா இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வதி விட்டா ஆயிடணும். இப்ப நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், அவங்களை மட்டும்தான் இந்த படத்தை பார்த்த பிறகு அந்த கேரக்டர் பார்க்க முடியும், என்னால அப்படிதான். அண்ட் எனக்கு தேங்க்யூ பார்வதி ஃபார் பீயிங் தேர், பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரோல் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. பிசிக்கலி நம்ம வந்து உடல் ரீதியாவே அடி வாங்குறது, அடிப்படுறது, தள்ளுறது, நடிக்கிற போது 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் இந்த கதாபாத்திரங்கள் செஞ்சிருக்க முடியும். நீங்க அங்க இருந்ததுனால எனக்கு அது வந்து ஒரு பெரிய பலமா இருந்துச்சு.
மாளவிகா பத்தி சொன்னா எல்லாருமே மாளவிகா வந்து மற்ற படங்கள்லாம் பார்த்திருக்கீங்க, எவ்வளவு கார்ஜஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து எனக்கு எப்பவுமே நிக்கிறது வந்து அவங்க போராடி இந்த படத்தை வந்து இந்த கதாபாத்திரம் வந்து பயந்து ஒரு சண்டை கூட போட தெரியாத ஒரு பொண்ணு. அவங்க டெஃபினெட்லி அவங்க ஒரு ஆத்லீட், ரைட்? ஐ திங்க் ஒரு ரன்னர். அவங்க வந்து ஓட்டப்பந்தயத்துல இருந்திருக்காங்க. அதுதான் அந்த க்ளோசஸ்ட். ஐ மீன் ஷி ஹஸ் டன் தட். பட் இந்த சிலம்பம் சண்டை கிண்டை எதுவுமே தெரியாது. ஆனா அந்த உடையில வந்து ரஞ்சித் அவங்களை பார்த்தோட அவர் பிக்ஸ் பண்றபோது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அவரோட ஆர்த்தி அங்க வந்து நின்னாங்க. இதுதான் ஆர்த்தின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா சண்டை காட்சி வரும்போது அவங்களால பண்ண முடியல. அந்த கட்டையை எடுத்து சுத்தி சுத்தி நம்ம மாட்டீங்க. நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே இந்த கதாபாத்திரம் கடையன் தான் அங்க நின்றுட்டு இருந்தேன். அங்க தூரத்துல அந்த உடையில காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ள இந்த சீக்வன்ஸ் எல்லாம் முடிச்சு அவங்க கூப்பிடும்போது கையெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்மளே சிலம்பம் இப்ப நம்மளே எடுத்து பண்ணாலே நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து பாவம் அது ரொம்ப கனமான ஒரு குச்சி, அதை வச்சு பண்ணி அது அந்த அந்த கட்ட மாதிரி இருக்கும், பின்னாடி பிடிச்சிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சிலம்பம் அது வேற கொஞ்சம் அது வந்து ஒரு பக்கம் வெயிட்டா இருக்கும். அதை வச்சு அடிக்கணும், அதை வச்சு சுத்தணும். அவங்களால முடியல. அவங்களுக்கும் பயம் வந்துருச்சு, எங்க எல்லாருக்குமே வந்து ஐயோ இவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு நினைச்சோம். அந்த 10 நாள் அந்த ரொம்ப போராடி கடைசியில பிரேக் விடுற போது ஊருக்கு போயிட்டு அவங்க விடவே இல்லை. டெய்லி பிராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பயங்கர ப்ரூஸ்லி தங்கச்சின்னு நான் சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு இறங்கி அடிப்பாங்க. அடிச்சா லைக் ஐ மீன் ஷீஸ் ஃபேன்டாஸ்டிக். ஐ மீன் அதுல எனக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களும் பயந்துட்டே இருந்தாங்க. இது என்னப்பா இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றேன்னு, நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? நான் சொன்னேன் இல்ல நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கீங்க, அது ரொம்ப நல்ல ஒரு லுக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I thought that was really attractive. I really feel that's one of the most attractive looks. அவங்க வந்து ஐயோ எனக்கு வந்து நான் வந்து அழகா இருக்கணும் கேமரா முன்னாடி இப்படி இருக்கிறேன்னு அப்படி இப்படி ஃபேன்ஸ் எல்லாம் பயந்துருவாங்களா சொன்னாங்க. இல்லம்மா நீ பாருங்க. கரெக்டா இப்ப ட்ரெயிலர் எல்லாம் வந்த பிறகு அவங்களுக்குன்னு இருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங். இன்ஃபேக்ட் அவங்க மாளவிகான்னு சொல்றத மறந்துட்டு நான் ஆர்த்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். யூ டிட் அ கிரேட் ஜாப் மாளவிகா. இட்ஸ் நாட் அவங்க வந்து இந்த கதாபாத்திரத்துல வந்து கவிதை பேசணும், நாங்களாம் வசனம் பேசுவோம், அவங்க வந்து கவிதை பேசணும். அதுல வந்து சொன்னா பார்வதிக்கு தமிழ் வராது. ஆனா தமிழ் மட்டும் வரல, அந்த பாஷையில என்ன 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 லிங்கேசன் வருது என்னப்பா லிங்கேசன் வந்து அவங்க பேசுறது அந்த பாஷையில தான் வரும். அது வந்து அவ்வளவு அழகா. ஏன்னா லைஃப் சவுண்ட் நம்ம வந்து டப்பிங் போய் தப்பிச்சுக்கலாம். அதுல வந்து அவங்களோட வசனம் கரெக்டா வரணும்னு சொல்லிட்டு படிச்சு அவ்வளவு அழகா தமிழ் பேசுவாங்க. இப்ப கொஞ்ச நாள் ஆச்சு தமிழ் பேச, கொஞ்சம் டச் விட்டுருச்சு. நம்மளை விட என்னை விட நல்லா சிறப்பா பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து வசனம் இல்ல, அது வந்து கவிதை. அந்த கவிதை கத்திட்டு பேசணும். அது வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் இன்னுமே தட் ஒன் ஷாட் வேர் நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க இன்னொரு இடத்துக்கு போய் பேசினா திருப்பி அங்கிருந்து இந்த பக்கம் கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும், அவங்க அங்கங்க வந்துட்டு பேசுவாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணீங்க. அண்ட் ஐ திங்க் ஐ மீன் தட்ஸ் வை ஐ கீப் சேயிங் லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க பர்சன். பட் நீங்க படமா பாக்குற மாதிரி நீங்க ஃபைட்டா பாருங்க, ஆக்ஷனா பாருங்க, ஆக்டிங்கா பாருங்க. ஐ திங்க் you're going to get a good name for this. And thank you Malavika for also hitting me less lightly. முன்னாடி வந்து 2-3 தடவை அடிச்சுட்டாங்க, நல்லா செம்ம அடி. அப்புறம் நான் வந்து மெதுவா மாஸ்டர் எடுப்பேங்க, அடிக்கிறாங்க கொஞ்சம் இந்த பக்கம் கருப்பாயிடுச்சு. அப்புறம் நான் அவங்க போய் கிட்ட பேசுறேன், சார் நீங்க அடிக்க இல்ல இது டம்மி தான். இல்லம்மா டம்மி தான், ஆனா டம்மியா அடிக்கும். ஏன்னா அது ரொம்ப மெல்லிசா இருந்தா உடஞ்சிடும் இல்லையா, சோ கொஞ்சம் கட்ட மாதிரி தான் இருக்கும். நல்லா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு and I mean after that it was cakewalk for you. Danny இங்கிலாந்துல இருந்து வந்து நான் வந்து இந்த ஆள் வந்து என்ன நடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். பட் லைக் அவரு சரி ஒரு பயங்கரமா ஆக்டரா இருப்பாரு, ஒரு மாதிரி டிஸ்டன்ஸா உட்காந்துக்காரு. நமக்கு டேனி அங்கே சரி in Tamil you better understand, okay? Yeah. So அங்க தூரமா உட்காந்துட்டு அப்படி இருப்பாப்புல, கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே கால் போட்டு தென் பார்த்தா அவர் இறங்கி நம்ம கூட மூவ் ஆகி இப்ப வந்து நான் பியா இருக்கு நான் வந்து ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நடிக்கிறது கூட ரொம்ப போராடினாரு. அதுல என்ன அழகுனா அவருக்கு ஒரு முட்டி பிரச்சனை திருப்பி ஒண்ணு I'm telling you, you have a knee problem, so don't sit like you have a knee problems. Put it down. Yeah. அவர் முட்டி so அவருக்கு ஒரு முட்டி இன்னொரு முதுகு ஒரு 3 or 4 நிறைய. எனிவே அதை வச்சுட்டு வந்துட்டு பயங்கரமா அடிபட்டு அதுக்கப்புறம் ஆபரேஷன் டைம் ஆயிடுச்சு. பட் அவர் வந்து படத்தை முடிச்சுட்டு தான் போனா, ஆபரேஷன் போனா 3 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வழியை வச்சுக்கிட்டு எப்படியோ பண்ணி தீர்த்து முடிச்சுட்டு போயிட்டாரு. நாங்களும் படம்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜாலியா இருக்கும்போது ரஞ்சித் வந்து திருப்பி யோசிச்சாச்சு, இந்த எண்டிங் நல்லா இருக்கு, ஆனா இது வந்து கொஞ்சம் கவிதைத்தனமா இருக்கு, இது வந்து இன்னும் ரியலிஸ்டிக்கா இன்னும் ஹார்ட் ஹிட்டிங்கா ஒரு பயங்கர ஆக்ஷனோட அப்படி வந்து நிக்கணும்னு நினைக்கிற போது அது நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு திருப்பி என்கிட்ட பேசினா. நான் சொன்னேன் கண்டிப்பா பண்ணலாம். அப்ப நானே அப்கோர்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா அது வந்து ஒரு ப்ரொடியூசர் அங்கதான் அவர் நின்னாரு. பிகினிங்ல இருந்தே ஒரு படம் இவ்வளவுதான் இருக்கும்போது 10 நாள்ல ரஞ்சித் போன் பண்ணி இல்ல
எனக்கு கொஞ்சம் நம்ம திருப்பி உட்காந்து பேசலாம். ஏன் இல்ல நான் நினைச்சேன் 80 நாள்ல முடிச்சிருவேன், இவ்வளவு இந்த பட்ஜெட்குள்ள முடிச்சிருந்தேன்னா படம் பயங்கரமா போகுது, பெருசா ஆயிடும் நினைக்கிறேன், என்னால முடியாது அதுக்குள்ளன்னு. பரவாயில்ல நீங்க பண்ணுங்கன்ட்டாரு. அது ஃபர்ஸ்ட். கடைசியில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன், அது ஃபுல் இதே வந்து நம்ம வந்து திருப்பி எடுத்தா நல்லா இருக்குன்ற போது ஒரு தயக்கம் இல்லாம சொன்னது தேங்க்யூ ஞானவேல். தட்ஸ் a huge step to take for a producer. அதனாலதான் இந்த படம் வந்து எங்க எல்லாருக்குமே லைக் சென்சர் போர்ட்ல இருந்து யார் பார்த்தாலும் அது வந்து ஐயோ இப்படி இருக்கு, மெய்சில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா அது உண்மையாதான் இருக்கும். அவங்க வந்து ஒரு எப்படி ஃபீல் பண்ணாங்க எங்களால உணர முடியுது. பட் என்னன்னா அந்த எல்லாம் முடிச்ச பிறகு அது திருப்பி ரீஷூட் போனாலும், எந்த ரீஷூட்னா சண்டை காட்சி. இவர் அதுக்குள்ள ஆப்ரேஷன் எல்லாம் முடிச்சு நடக்க முடியாம வந்தாரு. நடக்க முடியாம வந்து திருப்பியும் அதே ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதே அடி வாங்குற, அதே விழுவுறது அந்த ராக்ல. Hats off to you, Danny. I mean, that was awesome stuff, bro. I thought you were fantastic. அவர் எந்திரிச்சு வலிச்சுட்டே ஐயோ எனக்கு வலிக்குது பண்ண வேண்டாம் சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தாரு. ரொம்ப நல்லா பண்ணாரு. And is also an awesome actor. I said that so that you will at least understand that. ரொம்ப ஃபீல் பண்ணாரு. கோவமான காட்சினா கோவத்துல யூனிட்டே எரியும். அந்த அளவுக்கு கோவத்திலேயே அந்த ஒரு நாள் ஃபுல்லா கோவத்துல இருப்பார். டேனி கூல் டவுன் சில் ப்ரோ அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருப்போம். இருப்பாரு. இப்பதான் ரொம்ப நாள் பிறகு சீங் கூல் அண்ட் ஷோஸ் அண்ட் அது அப்படி பார்த்தா நம்ம பசுபதி வந்து ஒவ்வொரு படத்திலும் எனக்கு தூர்ல ஆரம்பிச்சு நிறைய படங்கள் அவரோட தான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த 6 படங்கள் பண்ணிருக்கேன். துருவ கூடயும் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த 6 படங்களையும் வித்தியாசமான பயங்கரமான கதாபாத்திரங்கள் பண்ணிருப்பாரு. பட் அது இல்லாம எந்த படம் பண்ணாலும் அவர் வந்து ஒரு தனி முத்திரை ஒண்ணு குத்திக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு தடையும் அவருக்குன்னு ஒண்ணு இருக்கு. இந்த படத்துல கெங்குப்பட்டுன்னு ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அது இல்லாம ஹரி அண்ட் அசோகன் என்னோட பையனா பண்ணியிருக்கான். அவனும் ரொம்ப சின்ன பையன் இப்பதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ரொம்ப அருமையா நடிப்பான். தென் பிரீத்தி அவங்க வந்து அந்த மினிக்கி சாங்ல அவ்வளவு அழகா ஆடிப்பாங்க. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே இதெல்லாம் மெயின் ஆக்டர்ஸ். அது இல்லாம எங்க ஃபுல் டிராமா ட்ரூப் நீங்க எப்பயாவது இதை பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ கைஸ். ரொம்ப ரொம்ப அழகா பண்ணீங்க. ரொம்ப விருப்பப்படுத்தி நடிச்சிங்க. இது வந்து எங்க காஸ்ட் இது. அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ முடிச்சாச்சு. எங்க கேமராமேன் ரொம்ப கிஷோர் அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காரு. மற்றவங்க எல்லாருமே அவங்க லெவலுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த 300% அதை மீறியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாங்களாம் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா ஃபீல் பண்ணி செஞ்ச ஒரு படைப்பு இது. அது வந்து கண்டிப்பா நீங்க வந்து தியேட்டர்ல நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க நான் நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். இதுக்கு வந்து நிறைய சாப்பிட்டு தொப்பை போட்டேன். இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு அவன் நிக்கிற போதே அப்படிதான் நிற்பான். இன்னொரு கேரக்டருக்கு வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணேன். அப்புறம் நிறைய அடிபட்டுச்சு. என்ன அழகுனா என்னோட அசிஸ்டன்ட் கலை இருக்கான். ஒரு பாதி ஷெட்யூல் போகும்போது திடீர்னு சொன்னான் ஒரு தப்பு பண்ணிட்டோம். நான் சொன்னேன் என்னது, டெய்லி ஒரு அடி, ஐ மீன் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். என்ன போட்டோ இல்லை, டெய்லி ஒரு அடி உங்களுக்கு கிடைக்குது, அது நம்ம அப்படியே ரெக்கார்டா எடுத்துருக்கலாம். சரி டெய்லி அதுவும் கலை கை தூக்கணும். அதான் கலை அவன் வேலையை சரியா பாக்குறவங்களே அடியெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டான். ஸோ அவன் வந்து அது எடுங்க அந்த அளவுக்கு அந்த படத்துல நாங்க வந்து இறங்கி எல்லாரும் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அடிபட்டுச்சு. எஸ் எங்க இருக்கீங்க வனவாங்க. பாம்பை வந்து இப்படின்ற வருவாங்க. ஆமா அவங்க வந்து அவங்களும் சிஜில வருவாங்க. பாம்பு எப்படி சிஜில இருந்துச்சோ அவங்களும் சிஜில வந்து கரெக்ட் பண்ணி போட்டாங்க. அது சிஜி தான். அது உண்மையான பாம்பு கிடையாது. இது ரஞ்சித் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாரு. அவரோட உட்காந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசினது. முக்காவாசி டைம் நான் தான் பண்ணிக்குவேன். பட் இதுல வந்து அவர் ஒரு ஓவியர்னால என்னோட விஷயம் மட்டும் இல்ல, இவங்களோட லுக் நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்களே சொல்லுவாங்க அவங்க பேசும்போது. சரி அவங்களோட லுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த கலர் போடுறதுல இருந்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க. ஹவு மெனி ஹவர்ஸ் வில் டேக்? ஒரு 5 மணி நேரம் ஆச்சா just to try your look? Arthur's look to said that there's no reference point. Arthur imaginary character da. So I was Ranjit sir's canvas, my face. So Ranjit sir he would just paint on my face in the black color, white color, some tattoos, and then he would be like no idu varka. He would erase that. Then he tried red, then he tried something else. So for I think 7-8 hours on and off he was just painting my face, different colors, different marks, and to see how to bring this character to life.
And finally, it was red. Like Aarti is, it's red. Like it's beautiful design, red and gold with tattoo marks. But it was a very, very visual. Ranjit sir is a visual artist. It was a long process, long and First day shooting எப்படி இருந்துச்சு? ஆர்த்தி கெட்ட போட்டு first day நடிக்கிறது. ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் ஐ தாட் ஹார்ட் அட்டாக் actually crying everything all in one. It was very hard, very hard. And Ranjit sir he gave me the padatoda hardest sequence. We call this the Guardian sequence. Vikram sir get up and Aarti, that scream that you see in the teaser, that sequence, that was the first week that I had. That was the first day that I had, and it's one of the. You're going to tell me every day is hard, but that was one of the hardest sequences in the movie. Okay. அது hard. உனக்கு எந்த scene easy? Which scene was easy? Nothing was easy, but the hardness got easy. We got used to the hard. So that was my day one, and I thought, okay, it was Silambam, lot of stunts, very, very difficult. So I thought Ranjit sir will call me next day and say, okay, ma, idu varkamilla. Goodbye. Sorry, next part I'm trying. Paaklam. So, but thankfully we figured it out. But yeah, first day was scary. என்னோட ஃபேவரட் பேர் என்னன்னு கேட்குறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ 17 years. ஓகே. ஆக்சுவலி நடுவில் மரியான் உத்தமவிலன் இருக்கு. ஆனால் ஆக்சுவலி பூ படம் பண்ணும்போது சசியண்ணா இருந்தாங்கல்ல. ஸோ தினம் செட்டில் எனக்கு அப்போ தமிழ் சுத்தமாக புரியல. எனக்கு பேச கூட தெரியல. பட் ஈவன் புரியறது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் ஹி யூஸ் டு கம் டு த கேரவேன் அண்ட் ரீட். வெயிலோடு போய் அந்த சிறுகதை படித்து கொடுப்பாரு அந்த மூடுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஹிம், பிகாஸ் ஹீ ஹேட் அந்த நம்பிக்கை என் மேலே இருந்துச்சு. ஆனால் நான் அப்போது நியூ கமர். ஆக்சுவலி சினிமாவிலே என்னோட 3வது மூவி தான் அது. ஸோ ஐ டிட் நோ மச். கங்கம்மாவில் தங்கலான் பார்வதினா நான் திருப்பி நியூ கமராக இருந்தேன். 17 years later I found myself to be a newcomer again. First week உங்களுக்கு தெரியும்ல, நிறைய அழுதேன் நானும். ஆக்சுவலி ரூம்லலாம் போய் என்னால் அது நடிக்க முடியுமா இல்லையான்னு நிஜமாக டவுட் வந்துச்சு எனக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல, நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபிகர் அவுட். நாங்கள் ஜிம்ல போய் வேலை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ ஒன் டே ஐம் காலிங் அவுட், ஜிம்முக்கு போகிறேன், நீ வரியா? நான் கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு. ஐ வாஸ் கிரைங் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அவங்க கால் பண்ணுவாங்க, and like this is yeah, all the sniffles. ஆனால் என்னை ரொம்ப கன்சோல் பண்ணாங்க, இதெல்லாம் சரியாயிடும், ஒரு 3-4 ஒரு 3 to 4 days கண்டிப்பாக ஆகும் அது அமையறதுக்கு தானே, அப்படி தானே சொல்லுவேன். ஆமாம், எனக்கு அது பத்தலை. ஆனால் எப்படி தான் கங்கம்மாலா வாழணுங்கிறது சுத்தமாக அந்த கேரக்டரே இல்லை. எது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் லைக் ஃபார் ஆர்த்தி புதுசாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் எப்படி ஒரு கேரக்டரே இல்லைன்னா இந்த ஆர்ட் ஃபார்மை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு 75 to 80 days ஒர்க் இருந்திருக்கும். எனக்கு மட்டும் அது அவ்வளோ இருக்குது. பட் ஃபார் தங்கலான் இட் வாஸ் a lot more. ஸோ ஐ திங்க் ஃப்ரம் பூ பார்வதி டு தங்கலான் பார்வதி திருப்பி நியூ கமர் ஆயிடுச்சு நான், which feels good. Yeah, thank you sir. அதுக்கான முயற்சியில் தான் இருக்கும். கண்டிப்பா இந்த வருஷம் ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி இப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க என்ட்ரிஸா தங்கலான் படமும் போகுது. அந்த இதுல அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்தியா செலெக்ஷன் நவம்பர்ல பண்ணுவாங்க. அக்டோபர்ல பண்ணும்போது எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நான் சார்ட்ட காலில் கூட சொல்லிட்டு இருந்தேன், சார் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த டீம்ல இருந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டே சொன்னாங்க இது ரெப்ரசன்டேஷன் வர்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு.
நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோட காத்திருக்கோம். இந்த டீமுக்கும் ரொம்ப பிடிச்சி இது இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு. ஏன்னா கண்டிப்பாக இட் வில் பி a ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமாவாக இருக்கும். அப்படிப்பட்ட படம் போகும்போது இன்டர்நேஷனல் இறைனால ஆஸ்கருக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லோருமே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி படமாக தான் இருக்கும். அதுக்கான முயற்சி இருக்கும். அந்த கிடைக்கணும் அவரோட உழைப்பு ஆஸ்கர் மாதிரி இருக்குங்க. அது போதுங்க, வந்துச்சுன்னா வருது, வரலன்னா நோ ப்ராப்ளம் சார். அவரோட உழைப்புக்கு நிறைய படங்களுக்கு கிடைச்சிருக்கணும். பட் இந்த படத்துக்கு கண்டிப்பா அதை தாண்டி கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்கு, இந்த படம் வந்து தேசிய விருதுகள் அள்ளிட்டு வரும், எங்களுக்கு இன்டர்நேஷனல் விருதுகள் எப்படி அள்ளிட்டு வரணும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதான் நான் சொல்ல முடியும். அதுல இவங்க இத்தனை பேர் உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே. காரணம் வந்து ரஞ்சித். அவரோட ஒர்க் பண்ணோம், அவரும் என்னோட ஒர்க் பண்ண ரொம்ப நாளா அவளா இருந்தோம். அண்ட் அப்படி அமைஞ்சது. அண்ட் அவர் எனக்கு வந்து அவர் என்ன யோசிப்பாரு, நார்மலாக அந்த ஒரு கதையை வந்து வச்சுட்டு தான் வந்து எங்களை தேடுவாங்க. முதல் முறையாக என்னோட பேசிட்டு அதுக்கப்புறம் போய் கதையை எழுதினார். இது பண்ணோன்னா வேற மாதிரி பண்ணலாம். என்கிட்ட சொன்னார், நீங்கள் பண்ணுறதுனா நார்மலாக நம்ம பண்ணக்கூடாது, வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணணும், பயங்கரமாக ஒன்று இருக்கணும். நானே சொன்னேன், அது பயங்கரம்னா நம்ம வந்து ஆர்ட் ஃபில்ம் மாதிரி போயிடக்கூடாது ரஞ்சித், ஆனால் ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு படமாக இருக்கணும், ஒரு பயங்கரமாக மக்கள் மத்தியில் வந்து எல்லா முடுக்களும் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உட்காந்து பண்ணோம் அந்த கதையை. அண்ட் ரஞ்சித் அதை விட ஜாஸ்தி பண்ணியிருக்காரு. நான் எதிர்பார்க்கேன், எனக்கு வந்து நமக்குன்னு ஒரு படம் இருக்குல்ல, ஓடும்ல, எனக்கு தெரியும், இந்த பார்க்குற போது நான் இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் படம் எப்படி இருக்குன்னு என்னால் யூகிக்க முடியல. அது வந்து அங்கே போய் ஷூட் பண்ணுற போது தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், சார்பட்ட பரம்பரையோட ஒரு மிகப்பெரிய ரசிகன் நான். ஆனால் ரஞ்சித் கிட்ட சொன்னேன், சார் ரஞ்சித் சார்பட்ட பரம்பரை அங்கே இருக்குது, ஆனால் இது வந்து அதை விட ஒரு 300 மடங்கு வேற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட தொழில்நுட்பமே மாறி இருந்துச்சு. இந்த படத்தில் வேற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது, இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. பட் படத்தில் வந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பும், இது வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் கட் பண்ணி, ஏன் கட் பண்ணுறோன்னா ஒரு ஷார்ட் வீக் ஆகிடும். இப்போ நம்ம இப்போ பேசுகிறோம்னா இப்படி ஷார்ட் வரும்போது வீக் ஆகிடும், அதனால தான் கட் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப், இப்போ 2 பேர் க்ளோஸ் அப், திடீர்னு அந்த பக்கம் வரும்போது இவங்களுக்கு இந்த ஆங்கிள் இல்லை லோ ஆங்கிள் இருந்தால் நம்ம அதை யோசிப்போம். பட் ஒரே ஷார்ட்ல ஏன் கட் பண்ணாமல் பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு ஷார்ட்ல ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அது வந்து அவ்வளோ கஷ்டம். ஆனால் அவர் ஒரு ஓவியர்னால எல்லா ஃப்ரேமுமே அவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணி, ஐ மீன் வேற ரீசன் எதுவும் இல்லை, அவ்வளோதான். சார் நீங்கள் பின்னாடி யாரும் ஆமாங்க, இதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு 3-4 ஆக்சுவலி இது வந்து உண்மையான விஷயம்னால பல ஜென்ரேஷன் முன்னாடியிலேருந்து இது வரும். இதுவே வந்து அது சோழர் காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே வர ஒரு இது அப்படிதான் வரும். இதை நான் வெளியில் சொல்லக்கூடாது, நான் சொல்லிட்டேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஸோ அங்கேருந்து வர ஒரு கதை. ஸோ அப்படின்னா அங்கேருந்து எந்த பகுதி வேணாலும் எடுக்கலாம். அவர் எல்லாமே இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் அவர் சொல்றாரு அவ்வளோ விஷயங்கள் இருக்கான். நம்ம மக்களை வந்து அவ்வளோ என் கூட ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நான் யாருன்னு சொல்ல, அவங்க இதில் அங்கேருந்து ஆக்சுவலி இவர் வந்து ஆங்கிலேயர் இல்லை, இவர் வந்து இட்டலியிலேருந்து வந்திருக்காரு. ஸோ ஐ கேன் டெல் தம் ரைட், ஐம் belittling the English, so I take your permission, Mr. Daniel. ஸோ அவங்க வந்து நம்ம எல்லாருமே கொடுமைப்படுத்தினாங்க, இங்கேருந்து திருடிட்டு போனாங்க, என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க இப்போ கோயினூர் டைமண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம ஊர் சொத்து தான். யோசிச்சு பாருங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், நம்ம அவங்க ஊருக்கு போனோம்னா இது ஒரு சும்மா இட்ஸ் an aside. நான் அந்த ஊர் அங்கே டவர் பிரிட்ஜுக்கு போயிட்டு நாங்கள் வந்து how many pounds do you have to give to go to Tower Bridge? how many pounds is it? 5 pounds, 10 pounds. நம்மளோட கோயினூர் டைமண்ட் பார்க்கறதுக்கு நம்ம போய் காசு கொடுக்கணும். அதுதான் கொடுமை. அது கோயினூர் டைமண்ட் மட்டும் இல்லை, ஆப்பிரிக்கால இருந்து திருடி எல்லா இடத்துலையும் நம்ம ஊர்ல வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து படம் எடுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம், பின்னாடியும் எடுக்கலாம். இப்போதைக்கு வந்து ஐ மீன் நம்ம அடுத்தது கண்டிப்பா எடுக்க போறோம். பட் ஒரு 3 நாள் கண்டிப்பா எடுக்கலாம் வேணும்னா. அது ஒவ்வொரு கதையும் வித்தியாசமா இருக்கும், ஒவ்வொரு கதையும் இதே மாதிரி இருக்காது, வேற ஒரு ரீதியில். அடுத்த தடவை தங்கலான்னு பார்க்கும்போது சூட்ல இருப்பான். நான் டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிடுவேன். ஸோ அப்படி இல்லைம்மா, இந்த நம்பர் ஆஃப் டேக்ஸ் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுமா. நம்ம வந்து இல்லை நான் ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே பண்ணா நம்ம முட்டாள் சொல்றதுக்கு. நாங்கள் வந்து 20-30 இந்த டேக் எப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு எடுக்கல. இந்த அம்மா வந்து ஒரு கூடை எடுத்து வச்சுக்குவா, அப்புறம் ஒரு மேலே ஒன்று வச்சுக்குவா, நான் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கணும், அப்புறம் ஒரு கட்டையை தூக்கி இப்படி வச்சுக்கணும். எல்லாருமே தூக்கிட்டு ஓபிலாம் அடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் மானிட்டரே டேக் தான். ஏன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணாரு, விட்டோன்னா எல்லாருமே அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டேக் கண்டிப்பா ஓகே ஆகாது, 20 டேக் 30 டேக் ஆகும், ஒன்று அத்தனை டேக் ஆச்சு. பட் இந்த படம் இல்லை, வேற படம் சாதாரண படம் எடுத்தா கூட 10 டேக் கிட்ட தப்பே கிடையாது. நம்ம வந்து உங்களுக்காக படம் பண்றோம், நீங்க பாக்குறோமா பா என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து ஏதோ ஒரு இந்த நடிகர் வந்து சரி ஏதோ சொல்ல ஓகே டேக் சார், ஓகே சார், சார் நல்லா இருக்கு சார் போயிட்டான். ஆனால் அது நான் ஆடியன்ஸ் பார்க்குற போது அவங்களால உணர முடியாது. கரெக்டா தானே சார்? சரி யாருங்க?
ம் ம் ரெண்டு பேருமே எப்படின்னா பாலா வந்து சேது பித்தாமன் பண்ற போது எனக்கு என்ன மெய்சிலுக்கு வச்சதுன்னா அந்த பித்தாமகன்ல வந்து அந்த பாட்டு இருக்குல்ல, சூர்யா ஆடுவார்ல, அந்த பாட்டுல வந்து கிழவிங்கெல்லாம் பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. நான் அங்க இருந்தேன். அந்த அம்மா வந்து கீழே தான் பார்க்கும், அது மேலேயே பார்க்குது. அது வந்து அவங்க புருஷனை ஏறெடுத்து பார்த்துருக்குமான்னு கூட எனக்கு சந்தேகம். அவ்வளவு வெக்கப்படுற ஒரு கிழவியை நடிக்க வச்சிருப்பாரு. அவருக்கு எப்படி நான் எப்பவுமே சொல்ல அவர்கிட்ட, நீங்க வந்து ஒரு கல்லை கூட நடிக்க வைப்பீங்க, அந்த ஒரு திறமை அவருக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவரோட பண்ற போது எல்லா விஷயமும் சேது பண்ற போது நிறையவே ஹெல்ப் பண்ணார். பட் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பண்ற போது செகண்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து நான் அந்த மாதிரி மொட்டை அடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு மாதிரி நலிந்து போய் ஒரு மாதிரி இருந்தேன். பிதாமகன் பண்ற போது கொஞ்சம் அதுலயே ரெண்டு பேரும் ஒர்க் பண்றது. ரஞ்சித்தோட இதுனா இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். பட் ரஞ்சித் வந்து அவர் வந்து மோர் ஆஃப் ஷார்ட்ஸ். அந்த பாலா வந்து ஷார்ட்ஸ்ல கவனம் செலுத்த மாட்டோம். பாலாக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படியாவது எடுத்துட்டு வந்து அதை கொண்டு வந்துருவாரு. ரஞ்சித் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர்றாரு, பட் அவருக்கு மோர் அந்த ஷார்ட்டோட ஃபுல் இது பண்றது. ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அமேசிங் டைரக்டர்ஸ். இது வந்து ஒரு விஷுவல் எஃபெக்டுக்காக தான் அப்படி பண்ணிருக்கோம். இப்போ நீங்க பாக்குறது அழகா இருக்குல்ல, இது வந்து சும்மா இப்போ ப்ரௌன் கலர் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பிளட் அப்படி இருக்கு. இது பிளட் இப்போ ஆக்சுவலி ஒண்ணுமே ஆகாது. இந்த இடத்துல சண்டே ஒன்றும் நடக்கல. இப்போ நாங்க பாக்குறது வராங்க, அதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு டிசைனுக்காக அப்படி பண்ணிருக்கோம். அப்படி இருந்த சென்சர் போர்டு வந்து யூஏ கொடுக்க மாட்டாங்கல்ல. உங்களுக்கு தெரியும் சென்சர் போர்டு எவ்வளோ உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு படத்தை வந்து நீங்க சும்மா விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அப்போ நீ என்ன எப்படி நீ அதை பண்ணலாம், எங்க படத்துக்கு நீங்க உள்ள புரியுதுங்களா? இப்போ என் படத்துக்கு இப்போ இந்த படத்துக்கே வந்து சப்போஸ் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்க போய் சொல்லுவோம், ஏங்க அந்த படம் எப்படிங்க நீங்க ஏ கொடுக்கல, எங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க சண்டை போடுவாங்க. அந்த மாதிரிலாம் சென்சர் போர்டு அதை விட மாட்டாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துல வந்து ஆர்டிஸ்டிக்கா சில விஷயங்கள் இருக்கும். ஆனா அது வந்து நீங்க சமீபமா வந்து சில படங்களோட கம்பேர் பண்ற போது கூட இது ஒண்ணுமே கிடையாது. பட் என்னன்னா அந்த ஓவியம் மாதிரி பண்றாருல, அதோட அந்த ஆர்டிஸ்டிக் இதுதான் அது இருக்கும். தவிர நீங்க வந்து ஐயோ வெட்டுறாங்க, தலை துண்டிச்சு போறது, கை போகுது அப்படிலாம் கிடையாது. அது எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ராலியே போவோம். நீங்க எந்த இடத்துலயும் வந்து அந்த ரத்தம் வந்து உங்களுக்கு பெருசா தெரியாது. நீங்க அந்த படத்தை பார்க்குற போது இல்லை எல்லாமே ஐயோ இவங்க பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. ஆனா அதுல உண்மை என்னன்னா நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டோம். அந்த டைம்ல என்ன எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படிதான் இதுலயும் வாழ்ந்தோம். ஆக்சுவலா சீரியஸா பாத்தீங்கன்னா நாங்க வந்து லொகேஷன்ல நாங்களாம் தரையில உட்காந்துட்டு இருப்போம். இவங்க வந்து அவங்களுக்கு சேர்ஸ் இருக்கும், பெஞ்ச் இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் போக போக இவங்க வந்து ஷார்ட் முடிஞ்சவொடனே கூலிங் கிளாஸ் போட்டு கால் மேல கால் போட்டு அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவரும் 1-3 ஃபாரினர்ஸ். ஆனா நாங்க எல்லாருமே தரையில உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம அறியாமையே அந்த ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டோம். ரிமெம்பர் நாங்க போய் சேர்ல உட்கார மாட்டோம், நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு மேபி கேரவன் போயிட்டு வரோம். இவங்கெல்லாம் உட்காந்து அப்படி இருப்பாங்க. ஸோ என்ன ஆச்சு, என்ன சொல்ல வரேன்னா அந்த இடத்துல வந்து நாங்க அப்படியே மாறிட்டோம். போ யூனோ. அண்ட் அந்த இடத்துல என்னன்னா இப்போ நான் 200 பேருன்னு சொல்றேன்ல, அங்க வந்து நீ பெரிய ஆளு நான் பெரிய அப்படி கிடையாது. எல்லாருமே ஈக்குவலா இருந்தோம். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஷார்ட்ல வந்து எல்லாருமே இருக்கும். எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் நடிச்சிட்டு இருப்பாரு, அவர் போயிட்டு இங்க போயிட்டு அங்க போயிட்டு கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. லைக் ஒரு ஷார்ட்ல வந்து நமக்குன்னு தான் இப்போ நார்மலா ஒரு ஹீரோனா, இப்போ ஹீரோ அண்ட் ஹீரோன் ஆக்டிங் 2 பேர் இப்போ 3 பேர் நடிச்சிட்டு இருக்கோம்னா நம்மளை சுத்தி தான் மயமா பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருப்பாங்க. இது அப்படி கிடையாது. நாங்க இருப்போம், திடீர்னு நாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆயிடுவோம். கேமரா போயிட்டு அவங்க மேல போயிட்டு அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, வரும். அதுதான் அது அழகு. ஸோ எல்லாமே ராவா இருக்கும். சார் ஒரு புதுசு அது அவரோட பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். இது வந்து தங்கலாம் இல்ல, அது வந்து அது வேற இது வேற. நான் வந்து அது வந்து நீங்க ரஞ்சித் கிட்ட கேளுங்க. எஸ் எஸ் எங்க எல்லா படமே ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிக்கிறீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னங்க? ஆமா ஆமா டெய்லி நான் இல்ல நாங்க எல்லாருமே அவ போப்பா வண்டி எடுப்பா ஊருக்கு போலாம்ப்பா அம்மா ஐயோ ஆத்தாடின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அப்படி படுத்துருவோம். நெக்ஸ்ட் வா போலான்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த நாள் அடாப்பாங்களா சரி வா போலாம். எப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அவன் டெய்லி கார்ல தான் வந்துட்டு போறேன். ஸோ பரவாயில்ல. எல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு ஃபிளைட்ல போறோம்ல, அப்போதான் இல்ல என்னடா எல்லாரும் இவ்வளவு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி விளையாட நம்மளே ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி. நிஜமா சொல்றேங்க, நீங்க எல்லாம் வீட்டுல ஒரு தடவை கோமணம் கட்டி பாருங்க, அவ்வளோ கம்ஃபர்டபுள். இன்னொன்னு சிரிக்காதீங்க ஏங்க, நம்ம எல்லாருமே அப்படி நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாமே கோமணத்துல தானே இருந்தாங்க, கோமணத்துல தானே இருந்தாங்க. நம்ம வந்து அது வேற. இப்போ கூட தொழிலாளிகள் விவசாயிகள் எங்க நீங்க கர்நாடகா நீங்க கோவையில தானே இருக்கீங்க. புரியல என்ன சொல்றீங்க? புரியல அது எனக்கு தெரியலப்பா. நம்ம அங்க பேசும்போது நம்ம பேசலாம். நான் இங்கே சொல்றேன்ப்பா, நம்ம ஊர் பத்தி சொல்லுங்க. ஏன்ப்பா அங்கெல்லாம் போறீங்க? வாங்க நான் இப்ப என்னன்னா நான் சொல்றேன்,
அது சும்மா ட்ரை பண்ணி வீட்டில் தான் நான் சொல்றேன்ப்பா, வீட்டில் வந்து யாரும் ஒத்துக்க மாட்டேன். நான் சொல்றேன் சும்மா அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு தெரியல எனக்கு ஒரு ஃப்ரீடம். சாரி டு இன்டரப்ட். இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து எல்லா விஷயங்களும் இப்போ அந்த டைம்ல என்ன நடந்துச்சோ, இப்போ நீங்க உங்களை பத்தி உங்ககிட்ட வந்து நான் அந்த டைம்ல நம்ம மக்கள் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒண்ணு இருக்கும்ல, அது இருக்கும். அது வந்து இது ஜாதிக்காக அப்படி கிடையாது. இந்த படத்துல என்னன்னா, நான் எப்பவுமே சொல்ற உதாரணம் வந்து டைட்டானிக். டைட்டானிக் வந்து கதை வந்து கப்பல் பத்தியா காதல் பத்தியா? காதல் தான். ஆனா அவர் டைட்டானிக்ல வச்சாரு. அதே காதலை வந்து வேர்ல்டு வார் 2ல வச்சிருந்திருக்கலாம், அதே காதலை வந்து கொரியால வச்சிருந்திருக்கலாம், இல்லை ஐஸ்லாண்ட்ல வச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது நம்ம ஊர்ல கூட வச்சிருக்கலாம். பட் என்னன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் அது மாதிரி இதோட பேக்ரவுண்ட் வந்து அந்த காலகட்டம் அங்க நடந்தது. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சமமா இருக்காங்க, அதுல வந்து இவங்க போய் தங்கத்தை தேடுறாங்களோ விடுதலை என்ன தேடுறாங்க அப்படின்னு வச்சீங்கன்னா அபத்தமா இருக்கும். நீங்க படம் பார்க்கறோம், என்னடா ஓட்டுறான், அந்த டைம்ல எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது இருக்கும் படம் முழுக்க. இப்போ இவங்க வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து பிளவுஸ் இல்லாம தான் நடிச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். எனக்கு பிளவுஸ் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா, அதுதான் அந்த பாட்டு மினிக்கி மினிக்கி பாட்டு பாக்குறீங்களா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் வாங்கி கொடுக்குற எல்லாருக்குமே அந்த சந்தோஷத்துல ஆடுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இல்ல எல்லாருமே பிளவுஸ் போட்டு ஜாலியா தான் இருந்தாங்க நீங்க சொல்லிருந்தீங்களே, அது வந்து அபத்தமா தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் படம் முழுக்க இருக்கும். பட் அது வந்து அதுக்குன்னு பண்ண படம் இல்லை. படம் முழுக்க இப்போ நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு நடுவுல வேற ஒண்ணு நடக்குது. இந்த படம் அதான் சொல்றேன், இது வந்து நீங்க நினைக்கிறது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வரீங்க. நான் வந்து சொல்லிட்டு அதை கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்லாம இருக்கேன். இந்த படத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் பேக்ல இருக்கும், வேற ஏதோ ஒரு தேடல் இருக்கும். இப்போ இவர் வில்லனே கிடையாது, யாருமே வில்லன் கிடையாது. வில்லனா இருக்கலாம், நாங்க எல்லாருமே வில்லன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட சுயநலத்துக்காக தான் பண்ற விஷயங்கள். என்னோட தேடல் தான் அவரும் பண்றாரு, அவருக்கும் அதே தேடல் தான். அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அவருக்கு 5 how many children do you have, Danny? Not in real life, but in the movie. If you had, just say, yeah. ஆமா. ஸோ அவருக்கு 2 பசங்க, அவருக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏதோ பண்ணும், அவரும் அவர் நாட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதே தான். ஸோ எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், அந்த இது அதான் சொல்றேன். ஸோ Sir, last one question, sir. Yeah. நான் மெசேஜ்லாம் இல்லைங்க, மெசேஜ் அங்கே இருந்தால் இருக்கும், மெசேஜ் இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக பாடுறோம். நான் வந்து மெசேஜுக்கு வந்து நம்ம வந்து எப்போ பேசுகிற போது ஆடியன்ஸ் நம்ம வந்து நம்ம நல்லா வாழ்கிறோமா, ஹெல்ப் பண்ணுறோமா, யாருக்கும் தீங்கு பண்ணாமல் இருக்குமா, அதான் மெசேஜ் எனக்கு. படத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம், படத்தில் வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம். என் ஃபேன்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஹை, தேங்க்யூ, ஓகே, ஐ லவ் யூ. ஸோ எனி ஒரு பக்கம் மட்டும் கை தட்டிகிட்டே இருக்குன்னு பார்க்குறேன். தேங்க்யூ. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கும் சார். நீ ஏன்பா அதையே விட மாட்டேங்கிறீங்க? கஷ்டப்பட்டு இந்த கேள்வி ஏன்பா அத்தனை கேட்குறீங்க நீங்க? புரியல, என்னப்பா என்னப்பா? நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால எனக்காக நீங்க நல்ல ரிவ்யூ போடுங்க. நாலு கேள்வி கேட்டீங்கப்பா, பின்னாடி முன்னாடி யாராவது இருக்காங்க? வேற சார் 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 இருக்கு சார். லாஸ்ட் சரி, இவங்க 2 பேர் தான்ப்பா. நீங்களும் ஓகே. 3 கொஸ்டின். என்னங்க? ஆமா, செம லைன்ல அது. ஆமா, அது நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏங்க அப்படி இருந்தா இங்கேயே சொல்லுவா. அது ரொம்ப கை தட்டாதீங்கப்பா. இப்ப தட்டுங்க. சாரி, இல்லப்பா, அது வந்து அந்த இடத்தோட சூழ்நிலை, அதுதான் சொல்றாரு தவிர. பட் தெரியலையே, நீங்க வந்து ரஞ்சித் ஒரு இயக்குனராக இருக்கும்போது, இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நான் ரஞ்சித் கிட்ட நீங்க ரஞ்சித் வந்து அவருக்கு ஒரு விஷயம் இருக்கலாம், அவர் சொல்ல தோணும், சொல்லியிருக்கலாம், சொல்லாம இருந்துக்கலாம், ஒளிமறைவா சொல்லலாம். நீங்க இப்ப எல்லாருமே ட்ராக்கர்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து டீகோடிங் ஒண்ணு பண்றாங்களா, இந்த இடத்துல இது இருக்கு, அந்த இடத்துல புலி வரும்போது இந்த பக்கம் திரும்பி ஹேண்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது புரியுதுங்களா? அது மாதிரி ஒவ்வொரு இதோ அது உங்களுக்கு தெரியும். அப்ப அது அடுத்து லாஸ்ட் பட் 2. எஸ் சார், இங்க சார் இல்ல, நீங்க 2 பேர் இவரும். எஸ் ஆமா. புரியல. ஆமா, இல்ல என்னோட விருப்பமே கிடையாது, அவரே வந்து நீ பண்ணு அப்படின்றாரு. ப்ரொடியூசர் வந்து நீ காசு எடுத்துக்கோன்னு கொடுக்குறாரு. கண்டிப்பா என்னோட விருப்பம் இருக்கும் இல்ல, நான் என்னோட விருப்பம் இல்லாம நான் பண்ண மாட்டேன் இல்ல. கண்டிப்பா இல்ல சார். அவர் லாஸ்ட் கொஸ்டின் சார். Danny, what do you feel about? அவர் அழகா சொல்றாரு. What do you speak about? What do you think about Tamil movies?
after you came into the movie, and what do you think about India, and especially Tamil people? Before, when I spoke to Pavanjit when he phoned me in England, I didn't know who Pavanjit was at the time, and we had a long conversation. Even from the conversation, I understood this was a great artist. So then I watched Madras, and I watched Saparta, Kalla, and I was like, this guy is incredible. He's a very powerful social commentator, but he's a great filmmaker. And so the British and the Americans, and probably around the world, were very ignorant about Indian cinema. Indian cinema is not Bollywood. Everyone thinks it's Bollywood, right? Thank you. It was an education for me. It was an education. So, you know, I had to understand that each region in India has its own history, its own culture, its own language, and a rich movie history, cinema history. So it was a big learning curve for me, and Pavanjit sort of talked to me about it, and the rest of the cast. But I wish the rest of the world would understand about Indian cinema in terms of it's not just Bollywood, there's Collywood and Tollywood. The list is extensive. I love it. I mean, it's like my second home. The food. I love in Tamil Nadu. I love the fried fish. It's my favorite, and I put lemon on it. But I love lemon rice. Danny, mean varuval. Say again. Mean varuval. Mean varuval. Mean varuval. Yeah. Mean varuval. Yeah, I love that. I can eat it every day. When I did Thangalam. Tair sadam. Huh? Tair sadam. What all you like? I'm telling that. Tair sadam. Tair sadam. Apra chapati and chicken. That's English and Tamil. Chapati or chicken. Chapati or chicken. And what else do you like? What? What else do you like? Tell them. Okra fingers. Okra. Ladies think okra. Oh, yeah, in Vendaka. But when I did this, Clement, I had to put weight on. I had to put a stone on to make him bigger. So I spent 1 month eating every bit of Indian food in Tamil Nadu and every cake. It sounds like punishment. Tell them the big good parts. Say again? You're making it sound like punishment. Yeah, it wasn't punishment. It was amazing. It was amazing. But the people in Tamil, I want to say something. The people in Tamil Nadu, everyone has made me feel, I said it up there, but even when I walk down the street, people will say hello and they make me feel incredibly welcome. Yeah, because of the trailer. Of course they recognize it. But anyway, that's it. But I forgot to say something up there. I know I said I thanked everyone here, but I talked about the directors and the actors, but a film cannot be made without producers. Studio Green, Danajan, Raja. I mean, these guys were amazing. They supported this film. They gave us all the support, the finance. So thank you, because we wouldn't be here if it wasn't for you guys. Thank you.